செல்வராகவன் படங்களுக்குனே தமிழ் சினிமால ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. இவர் நடிகை சோனியா அகர்வாலை கல்யாணம் பண்ணி அப்புறம் விவாகரத்து பெற்று பிரிஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதனால இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து செஞ்சாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2003ல காதல் கொண்டேன் படத்து மூலமா தமிழ் சினிமால டைரக்டரா அறிமுகமானவர் தான் செல்வராகவன். இந்த படத்துல அவரோட தம்பியான தனுஷா ஹீரோவாவும் சோனியா அகர்வாலை ஹீரோயினாவும் நடிக்க வச்சாரு. இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது தான் சோனியா அகர்வாலுக்கும் செல்வராகவனுக்கும் காதல் ஏற்பட்டதா கோலிவுட்ல பேசப்பட்டது. ஆனா ஆரம்பத்துல இதை மறுத்த ரெண்டு பேரும் அப்புறம் லவ் பண்றதா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சோனியா அகர்வால் செல்வராகவன் படங்களான 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை போன்ற படங்கள்ல நடிச்சாங்க. அப்புறம் டிசம்பர் 15, 2006ல சோனியா அகர்வாலும் செல்வராகவனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் செல்வராகவன் தெலுங்கு படம் எடுக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருந்தாரு. அப்புறம் 1001 படத்துக்காக செல்வராகவன் அடிக்கடி வெளியூர் போற நிலைமை வந்திருக்கு. அப்ப தனிமையில இருந்தனால சோனியா அகர்வால் ஒரு பிரபல டிவி சீரியல்ல நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஆகஸ்ட் 9, 2009ல சென்னையில இருக்கிற குடும்ப நீதிமன்றத்தை நாடி செல்வராகவனும் சோனியா அகர்வாலும் விவாகரத்து கேட்டு வந்தாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட பல பேர் அதிர்ச்சி ஆனாங்க. இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டதுக்கு இந்த முடிவு ரெண்டு பேரும் யோசிச்சுதான் எடுத்திருக்கோம், எங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையே இல்லை, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால பிரிய வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பிரிவுக்கு ஆண்ட்ரியா தான் காரணம்னு கோலிவுட்ல இருக்கிற சில பேர் பேசிக்கிட்டாங்க. செல்வராகவன் இயக்கிய 1001 படத்தில் நடிச்ச ஆண்ட்ரியா அந்த டைம்ல செல்வராகவன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்ததாகவும் இதனாலதான் செல்வராகவன் சோனியா அகர்வால் பிரிஞ்சதாகவும் பேசப்பட்டது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் செல்வராகவனும் நானும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சோனியா அகர்வால் சொன்னாங்க. செல்வராகவன் அப்பாவான கஸ்தூரி ராஜா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் சோனியா அகர்வால் எப்பவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்றாரு. இதுக்கப்புறம் செல்வராகவன் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண கீதாஞ்சலி ராமனை ஜூன் 19, 2011ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க என்கேஜ்மெண்ட்க்கு சோனியா அகர்வால் வாழ்த்தும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.